Praise the Lord. Let's give a big hand to Jesus. Give a clap to Jesus. Give a better clap to Jesus. Don't clap for me, clap for Jesus. Thank you, Jesus. Thank you, Father. நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. Thank you, Lord. God has brought every one of you here for a purpose. ஆண்டவர் இங்க கொண்டு வந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. And today this anointing is going to touch you in a different level. இன்றைக்கு தேவனுடைய அபிஷேகம் ஒரு வித்தியாசமான வகையில் உங்களை தொட போகிறது. Every word you receive, clap and receive it by faith. ஒவ்வொரு வார்த்தையும் கரங்களை தட்டி விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க இன்றைக்கு. Every word that is for you, clap and receive it. எல்லா வார்த்தைகளையும் கரங்களை தட்டி நீங்க பெற்றுக்கொள்ளுங்க விசுவாசத்தோடு. When you are clapping, you are receiving the anointing. எப்பொழுதெல்லாம் நீங்க கரங்களை தட்டுறீங்களோ அப்பொழுதெல்லாம் நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றீங்க. You are receiving by faith. அதெல்லாம் நீங்க விசுவாசத்தினால பெற்றுக்கொள்றீங்க. Amen. Amen. And today God is going to give you a double portion. ஆண்டவர் இன்றைக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரப்போகிறார். No one is going back empty. இன்றைக்கு யாருமே வெறுமையாக திரும்ப செல்ல போகிறதில்லை. The glory of God will come like a flood, like a fire. தேவனுடைய மகிமை இங்கு ஒரு வெள்ளத்தை போல பாய போகிறது. Day one was only one portion. முதலாவது நாள் ஒரு பகுதியை தான் நீங்கள் பார்த்தீர்கள். Day one was like for Elijah. அது முதலாவது நாள் எலியாவை போல உள்ளது. But day two, the second one that is coming, இரண்டாவது நாள் which is Elisha, அது எலிசாவை போல இருக்க போகிறது. was a double portion. அது இரட்டிப்பாக இருக்க போகிறது. When God anointed Elisha, it was a double portion. ஆண்டவர் எலிசாவை அபிஷேகித்த பொழுது அது இரட்டிப்பான அபிஷேகமாய் இருந்தது. And today you're going to receive a double portion. அதே போல இன்றைக்கு நீங்கள் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். Always the part 2 will be a different level. எப்பொழுதுமே இரண்டாவதாக பெறுகிற அபிஷேகமோ ஆசீர்வாதமோ வித்தியாசமானதா இருக்கும். Even part 1 in the Bible, the law came. வேதத்தில் கூட முதலாவது பாகம் தேவன் வந்தார். But part 2, the Son of God came. Jesus Christ came. இரண்டாவது பாகத்தில் தான் தேவனுடைய குமாரன் இயேசு வந்தார். But when he came, he shook the whole world. அவர் வந்த பொழுது தான் உலகத்தையே அவர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். And today God has brought every one of you here. அதே போல தான் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் God is going to impart his anointing. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அபிஷேகத்தினால் நிரப்ப போகிறார். Even during the worship, the anointing will start to release. நீங்கள் ஆராதிக்கும் பொழுது கூடவே அந்த அபிஷேகம் பாய போகிறது. When you start worshiping and asking God, God will start pouring the desire of your heart. நீங்கள் ஆராதித்த ஆண்டவரிடத்தில் எதெல்லாம் கேட்க போகிறீர்களோ உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை அவர் நிறைவேற்ற போகிறார். Even those who is watching live, யாரெல்லாம் இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கீங்களோ, whichever country you are, நீங்க எந்த தேசத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கீங்களோ, the power of God will touch you. தேவனுடைய வல்லமை உங்களை தொட போகிறது. You will sense the anointing. அந்த அபிஷேகத்தை நீங்கள் உணர போகிறீர்கள். Amen. Amen. I want everyone to just stand. எல்லாரும் இருந்த இடங்கள்ல எழுந்து நின்று God will, sometimes we have to come out of our comfort zone. Our comfort zone, we have to come out of எல்லாரும் நம்ம இருக்கிற அந்த சுகபோகமான இடத்திலிருந்து வெளியே வந்துவிட்டு, that's when we'll get higher. நீங்க எப்போ உங்களை தாழ்மைப்படுத்தி உங்களுடைய நிலையில இருந்து நீங்க வெளியே வந்து ஆண்டவரிடத்துல அர்ப்பணிக்கிறீங்களோ அப்பதான் உயர்த்தப்படுவீங்க. Even to build your body, you need to break your body physically. நீங்க எப்பொழுதெல்லாம் உங்க சரீரத்துல கூட நீங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப கூட ஒரு மாற்றம் வருகிறதுக்கு நீங்க எதனா செய்ய வேண்டியதா இருக்குது. And to build that muscle, there will be pain. நீங்க எப்பொழுதெல்லாம் உங்க சரீரத்தை நீங்க கட்டுக்கோப்பா வைக்கணும்னு நினைக்கும் பொழுது அந்த வலியை நீங்க வந்து அனுபவிச்சு தான் ஆகணும். But the pain is a result. அந்த வலி தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். The pain is a result for the glory. அந்த வலி தான் உங்கள் வாழ்க்கைக்கு அந்த தருகிற அந்த மகிமைக்கான ஒரு வெளிப்பாடா இருக்கும். In the book of 2 Corinthians chapter 4 verse 17, it says that the suffering is only for a while. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அனுபவிக்கிற இந்த பாடு கொஞ்ச காலம் தான். And the glory is more than what you're going to suffer for. ஆனா நீங்க காண போகிற அந்த மகிமை நீங்கள் அனுபவிக்கிற அந்த பாடுக்கும் மேலா இருக்கும். In Romans 8 also it says the same thing. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் அதே தான் சொல்லுகிறது. It says that our suffering is only for a while. நீங்கள் உபத்திரப்படுகிற இந்த பாடுகள் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். And today God is saying, whatever you are suffering, அதே தான் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையில நீங்க இருக்கீங்களோ,
do not lose hope. உங்களுடைய நம்பிக்கையை நீங்க விட்டு விடாதீங்க. That suffering is temporary. அந்த 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 பாடுக்குள்ளாக நீங்க போகிறது அது கொஞ்ச காலம்தான். The trial is not to destroy you. அந்த சூழ்நிலையோ அந்த உபத்திரவமோ உங்களை அழிப்பதற்கு அல்ல. This trial is to bring you higher. அது உங்களை உயர்த்தப்படுகிறதற்கான ஒரு 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 காலம். This test that is coming is not to destroy you. இந்த உபத்திரவம் உங்களை அழிப்பதற்கு அல்ல. But it's so that you can destroy the test. ஆனால் அந்த உபத்திரவத்தை நீங்கள் உங்களை கொண்டு ஆண்டவர் அழிப்பதற்காக தான் அதை அனுமதிக்கிறார். The Red Sea is not for Moses to die. அந்த செங்கடல் மோசேயை அழிப்பதற்கு அல்ல. But it's for Moses to divide the Red Sea. ஆனால் அந்த செங்கடல் மோசேயை கொண்டு இரண்டாக பிளப்பதற்காக தான். And today God is saying whatever trial you're going through or whatever trouble you're going through, ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில் நீங்கள் கடந்து கொண்டிருக்கிறீர்களோ, the trouble is not to trouble you. அந்த உபத்திரவம் உங்களை உபத்திரவப்படுத்துவதற்கு அல்ல. And God is saying today, ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், you will be a trouble for the trouble. நீங்கள் அந்த உபத்திரவத்திற்கே ஒரு உபத்திரவமாக மாறப் போகிறீர்கள். And because of the trouble you're going to receive double. அந்த உபத்திரவத்தினால் நான் உங்களுடைய வாழ்க்கையில் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பார்க்க போகிறீர்கள். ஆமென். Because of the trouble you're going to receive double. அந்த உபத்திரவத்தினால் அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். And everything is going to be double in your life. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே இரட்டிப்பான காரியங்களாய் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களாய் மாறப் போகிறது. God is saying take this as a prophecy. இப்பொழுது எடுத்துக்கொள்ளுங்க, அது தேவனுடைய வாக்குத்தத்தமாய் உங்களுடைய வாழ்க்கையில் உரைக்கப்படுகிறது. Everyone, even from behind, everyone who's watching here. யாரெல்லாம் இத பார்த்து கொண்டிருக்கீங்களோ, யாரெல்லாம் இங்க நின்று கொண்டிருக்கீங்களோ, The Bible says that Job went through so much. வேதாகம் இப்படியாக சொல்லுகிறது, யோபு अनेक உபத்திரவத்திற்கு உள்ளாகப்பட்டான். But that trouble was to bring a double portion. ஆனால் அந்த உபத்திரவத்தினால் தான் அவன் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். In the book of Job it says that God gave him a double portion in everything. யோபுவின் புத்தகம் இப்படியாக சொல்லுகிறது, அவன் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். And God was testing his faith. ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை அந்த இடத்திலே சோதித்து பார்த்து கொண்டிருந்தார். And Job said, I'm looking in the front but I can't see him. யோபு இப்படியாக சொல்லுகிறான், இந்த உபத்திரவத்தை நான் பார்க்கிறேன். And during the time Job was suffering, அந்த நேரத்துல தான் அவன் ஆண்டவரை இன்னும் அதிகமா பார்க்க ஆரம்பிச்சான். he lost everything. அவனுக்கு எல்லாமே தெரிந்தது. He lost his money. அவன் எல்லாவற்றையும் இழந்தான். பணத்தை இழந்தான். He lost his family. அவனுடைய குடும்பத்தை இழந்தான். He lost his house. அவனுடைய வீட்டை இழந்தான். He lost everything. அவன் எல்லாவற்றையும் இழந்தான். He even lost his health. அவனுடைய உடலில் இருக்கிற பலவீனமும் ஆக்கப்பட்டான். And during that moment he's looking in the front. அவன் இருக்கிற நிலைமை யாருமே பார்க்காத பொழுது he's looking in the front, he's looking for God. அவன் தேவனை மாத்திரம் தான் பார்த்து கொண்டே இருந்தான். But he said, Lord, I'm looking for you in front but I can't see you. ஆண்டவரே, நான் உங்களை முன்பதாக பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால உங்களை பார்க்க முடியலப்பா. I'm looking at the right, I can't see you. ஆண்டவரே, நான் இடதுபுறத்துல வலதுபுறத்துல உங்களை பார்க்கறேன், ஆனா என்னால பார்க்க முடியல. I'm looking at the left, I can't see you. ஆண்டவரே, நான் என்னோட இடதுபுறம் வலதுபுறம் ரெண்டு பக்கமும் பார்க்கறேன், உங்களை பார்க்க முடியல. I'm looking at the back, I can't see you. ஆண்டவரே, நான் பின்னாடி திரும்பி பார்க்கறேன், உங்களை பார்க்க முடியலப்பா. Everywhere that I'm turning, Lord, I can't see you. ஆண்டவரே, நான் திரும்புகிற ஒவ்வொரு திசையில உங்களை என்னால பார்க்க முடியலப்பா. But after that Job said, யோபு இதை சொன்ன பிற்பாடு, but he know the way that I take. ஆனால் ஆண்டவருக்கு ஒன்று மாத்திரம் நன்றாக தெரியும். Even if I can't see him, அவனால் அதை பார்க்க முடியலனா கூட, but God sees me. ஆனால் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அவன் உள்ளுள் மனதில் And God sees the way I take. And God sees the way that I take. ஆண்டவருக்கு நான் செல்லுகிற பாதையும் நன்றாக தெரியும் என்று அவனுக்கு தெரிந்தது. And today God is saying to every one of you, அதேதான் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார். you may feel like God is not seeing your prayers. உங்களுக்கு தெரியல ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்காத போல இருக்குதுன்னு உங்களுக்கு தோணலாம். You may feel that God is not hearing your worship. என்னுடைய ஆராதனை ஆண்டவர் ஏற்காதது போல உங்களுக்கு தோணலாம். But today God is saying take this as a prophecy. ஆனால் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், இதை வாக்குத்தத்தமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. God is seeing everything. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். And your reward is coming soon. அதற்கான பலன் உங்களுக்கு மிக விரைவில் வருகிறது. And not just a reward, அது உங்களுக்கு ஒரு பலனாய் அல்ல, but a double portion. ஆனால் அது இரட்டிப்பான பலனாய் இருக்க போகிறது. And in the scripture it says that God gives and God takes. வேதாகமம் இப்படியாக சொல்லுகிறது, ஆண்டவர் கொடுக்கவும் செய்வார், எடுக்கவும் செய்வார். Which is true. அது உண்மை. God gives and God takes. ஆண்டவர் கொடுப்பார், ஆண்டவர் எடுத்துக்கொள்ளவும் செய்வார். But when God gives, ஆனால் ஆண்டவர் எப்பொழுது கொடுக்கிறாரோ, and then after when he takes, அதை எப்பொழுது திரும்பவுமாக எடுக்கிறாரோ, but after he takes he won't give you back normal after that.
ஆனா அதை எடுத்துட்ட பிற்பாடு உங்களுக்கு திரும்பமாக சாதாரணமாக He will கொடுக்க give you a மாட்டார். double portion. ஆனால் அது இரட்டிப்பான ஆசீர்வாதமாய் And God கொடுப்பார். is saying today as a prophecy, அதைதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார். whatever things you suffered, எதெல்லாம் நீங்க உபத்திரவத்துக்குள்ளாக from இருக்கிறீர்களோ today you're going to receive a double portion. எல்லாவற்றிற்கும் நீங்கள் இரட்டத்தனையாக பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். Whether it's your health, அது உங்களுடைய சரீர பலனா whether it's your இருக்கலாம், family, அது உங்கள் குடும்பத்திற்காக இருக்கலாம், whether it's your finance, clap your hands and receive அது it. உங்களுடைய பொருளாதார தேவையா இருக்கலாம். எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்க. கரங்களை உற்சாகமாக தட்டி பெற்றுக்கொள்வோமா Amen. விசுவாசத்தோடு. Amen. Whoever is ministering the gospel, whatever you suffered for the kingdom of heaven, யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திற்காக உபத்திரவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கீங்க, whatever ministry you do for God, நீங்க என்னெல்லாம் ஊழியம் ஆண்டவருக்காக செய்து கொண்டிருக்கீங்களோ, whether it's music, whether it's preaching, அது இசையாக இருக்கலாம், இல்ல தேவ செய்தியை கொடுக்கிறதாக இருக்கலாம், whether it's sweeping the church, இல்ல நீங்க சபையை பெருக்க கூட்டுகிறதாய் கூட இருக்கலாம். whatever position, எந்த ஊழியத்தை நீங்க தேவனுக்காக செய்றீங்களோ, whatever position you are at, நீங்க எந்த இடத்துல இந்த திருச்சபையில இருக்கீங்களோ, in whichever area that people didn't take count, whichever area that people didn't look at you, ஜனங்க உங்களை பார்க்காம இருக்கலாம், அந்த இடத்துல இருந்து நீங்க வருறத கூட, but today God is saying that God sees, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். and whatever you suffer for His name, நீங்க எதெல்லாம் தேவனுக்காக நீங்கள் உபத்திரவப்படுகிறீர்களோ, பாடுபடுகிறீர்களோ, God will repay you back. நிச்சயமாக அவர் திரும்பவுமாக உங்களுக்கு தரப்போகிறார். And today God is going to lift up your pastor in a different level. ஆண்டவர் உங்களுடைய திருச்சபையின் போதகரை வித்தியாசமான அளவில் உயர்த்த போகிறார். For whatever cross that you carry for the kingdom, எதெல்லாம் அவர் தேவனுடைய ராஜ்யத்திற்காக பாரத்தை சுமக்கிறாரோ, for சிலுவை whatever you went through that people did not see, ஜனங்கள் பார்க்கிறதெல்லாம் பார்க்காம நீங்க எந்த பாரத்தெல்லாம் சுமந்தீங்களோ, for whatever tears that you shed, நீங்கள் வடித்த கண்ணீருக்கெல்லாம், for whatever suffering that you went through, நீங்க சென்ற பாடுகளுக்காக, God is going to give you a double portion. எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் இரட்டத்தனையாக தரப்போகிறார். In every area will be a double portion. எல்லாவற்றிலும் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை God is going to give you a ministry where people from India in every state will come to the church. எல்லா மாவட்டங்களிலிருந்து பட்டணத்திலிருந்து உங்க திருச்சபைக்கு ஜனங்கள் வரப்போகிறார்கள். From different state. வித்தியாசமான வேறு வேறு பட்டணத்திலிருந்து மாவட்டத்திலிருந்து A வரப்போகிறார்கள். different level of anointing is coming upon you. ஒரு வித்தியாசமான அபிஷேகத்தை ஆண்டவர் உங்கள் போதகர் மேல் People will வைத்திருக்கிறார். come to you for the healing. ஆண்டவர் இப்பொழுது சுகத்தின் வரத்தை உங்கள் போதகருக்கு தருகிறார். They will look for you because Jesus is going to use you in a different level. அவங்க எல்லாம் உங்களை நோக்கி பார்ப்பாங்க, ஏன்னா ஆண்டவர் உங்களை வித்தியாசமான முறையில பயன்படுத்த போகிறார். Everything in your life is going to expand. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில விரிவாக்கப்பட போகிறது. Everything is going to prosper. எல்லாமே ஆசீர்வாதமாய் செழிப்பாய் மாற போகிறது. Father, release your anointing. ஆண்டவரே இப்பொழுது உங்க ஆண்டவரே அபிஷேகத்தை ஆண்டவரே on your servant. ஆண்டவரே உங்க ஊழியக்காரன் மேல வைங்கப்பா. And I release Father double portion. ஆண்டவரே அது இரட்டிப்பாக மாறப்படட்டும் ராஜா. From today let him see the double portion. ஆண்டவரே இன்றையிலிருந்து அவருடைய வாழ்க்கையில இரட்டிப்பான காரியங்களை பார்க்கட்டும் ராஜா. In Jesus name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். See, there's power in the blood of Jesus. தேவனுடைய இரத்தத்தில் வல்லமை இருக்கிறது. And now we're going to start worshiping. இப்பொழுது நம்ம worship பண்ண போறோம், ஆராதிக்க போகிறோம். Every demon will flee. எல்லா பிசாசின் தந்திரங்களும் அகற்றப்பட போகிறது. Every depth will flee. எல்லா கட்டுகளிலிருந்து உடைக்கப்பட போகிறது. Every financial problem will flee. எல்லா பொருளாதார தேவைகளும் இப்பொழுது உங்க வாழ்க்கையில வர போகிறது. Every unforgiveness will flee. எல்லா பலவீனத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சுகம் வர போகிறது. And this is another word before we start worshiping. You need to let go. நீங்க ஆராதிக்கிறதுக்கு முன்பாக உங்களை முழுமையாக ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கணும். There's people go through heart block. அநேகர் இதயத்துல ஒரு பிளாக் இருக்கும் நிறைய பேருக்கு. In the spiritual life, unforgiveness is a heart block. அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்கள் அர்ப்பணிக்காதது ஒரு பிளாக்காக ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு தடையா இருக்கு. If you don't forgive others, your ministry will be a blockage. நீங்கள் மற்றவர்களுக்கு அந்த மன்னிப்பை தராததுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தடையா இருக்கும். உங்களுடைய ஆசீர்வாதம் In whatever area in your life will be a blockage. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க செய்றீங்களோ அங்க ஒரு தடை இருக்கும். You only can go try your strength with a certain level. உங்களை பலத்தினால நீங்க கொஞ்ச தூரம் மாத்திரம் தான் போக முடியும். But it will be a blockage. ஆனா அங்க ஒரு தடை இருக்கும். Unforgiveness is a blockage. நீங்க யாரெல்லாம் மன்னிக்கலையோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு தடையா இருக்கு. That's why the word of God says if you don't forgive others, the Father won't forgive you. இதைதான் வேதவசனமும் சொல்லுகிறார், நீங்க மற்றவர்களை மன்னிக்காதனால் தேவனும் உங்களை மன்னிக்க மாட்டார். So most important, you have to forgive. Don't keep any grudge.
அந்த அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில யாரை குறித்து உங்க இதயத்துல ஒரு வன்மமோ இல்ல ஒரு மன்னிப்போ தராத மாதிரி வைத்துக் கொள்ளலாம். Once you let go of this, automatically the blessing will come. எல்லாவற்றையும் உங்க வாழ்க்கையில மாற்றிக் கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் நிச்சயமாக வரும். Once you start forgiving, real worship will come. நீங்க எப்பொழுதெல்லாம் மற்றவர்களுக்கு அந்த மன்னிப்பை தருகிறீர்களோ மறக்கிறீர்களோ அப்பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கைக்கு வந்து கொண்டே இருக்கும். Let it be whatever things they do. அவங்க உங்களுக்கு நேராக என்ன வேணா செய்யட்டும், Forgive. ஆனா நீங்க மன்னிச்சிருங்க அவங்கள. Jesus said on the cross, Lord, forgive them. ஆண்டவர் இப்பொழுதுதான் அப்படிதான் சிலுவையில் இருக்கும் பொழுது சொல்லுகிறார், நான் அவர்களை மன்னிக்கிறேன் என்று. And that is the lot of things will start opening. அப்பொழுதுதான் अनेक கதவுகள் திறக்கப்படும் நீங்கள் மன்னிக்கும் பொழுது. Thank you, Jesus. I'm actually supposed to start in the worship, but the Holy Spirit wanted me to share this. நான் ஆராதனைக்குள்ளாக தான் செல்ல வேண்டும் என்று இருந்தேன், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் பேச ஆரம்பித்து விட்டார். Because before you can start worshiping, நீங்கள் ஆராதிப்பதற்கு முன்பதாக there's a cleansing that have to happen. இங்க ஒரு சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது. There's a God is preparing your heart for worship. ஆண்டவர் உங்கள் இருதயங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். You have been already worshiping just now. நீங்க ஏற்கனவே ஆராதனை தான் பண்ணி கொண்டிருந்தீங்க. But now you're going to get to a different level. ஆனா இப்பொழுது அது ஒரு வித்தியாசமாக இருக்க போகிறது. It's not because of me standing here. அது நான் இங்க நிற்கிறதுனால அல்ல. Because the Lord goes from glory to glory to glory to glory. ஏனென்றால் தேவன் மகிமையின் மேல் மகிமையாக தான் ஆரம்பிப்பார். Even after this, if pastor takes the mic, he will go from a different glory. இப்பொழுது நான் முடித்து சென்று விட்டு பிற்பாடு கூட தேவனுடைய மனிதன் வரும்பொழுது அது வித்தியாசமாக இருக்கும். அது வேறு விதமான மகிமையினால் நிரப்பப்படும். So every step God goes from glory to glory. ஆண்டவர் இப்படி நான் ஒரு மகிமையின் மேலாக இருப்பார். Amen. ஆமென். How many of you are prepared to receive? யாரெல்லாம் இப்பொழுது பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்க? Keep your heart prepared. Just talk to the Lord. Just talk to the Lord. இருதயங்களிலிருந்து தேவனுக்கு நேராக பேசலாமா? Thank you, Jesus. God is going to give you the strength right now. இப்பொழுது தேவ பலத்தினால் உங்களை நிரப்ப போகிறார். You're going to feel the tangible presence in your heart. இப்பொழுது உங்களுடைய இருதயத்தை அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ள போகிறார். This anointing will change your life forever. இந்த அபிஷேகம் தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறது. Nothing can stand near you. எந்த ஒரு ஆயுதமும் உங்க பக்கத்துல நிற்க முடியாது. It will only come near you, but it will never touch you. எந்த ஆயுதம் உங்களுக்கு நேராக வரும், ஆனால் அது வாய்க்காதமிலே போகும். Thank you, Jesus. Thank you, Jesus. God will give you the strength. ஆண்டவர் இப்பொழுது அந்த பலத்தை உங்களுக்கு தர போகிறார். And God sees your tears. ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறார். God is hovering. God's spirit is coming upon you. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். Thank you, Jesus. சோர்வான ஆவியை நீக்கும் தூயர் ஆவியை அகற்றும் கண்ணீரின் மத்தியில் வாரும் அப்பா வேண்டுகிறேன். சோர்வான ஆவியை நீக்கும் தூயர் ஆவியை அகற்றும் கண்ணீரின் மத்தியில் வாரும் அப்பா வேண்டுகிறேன். Call his name. எல்லாம் எனக்கு நீரே இயேசுவே இயேசுவே இயேசுவே, the name above all name. இயேசுவே எல்லாம் எனக்கு நீர் இயேசுவே இயேசுவே. Lift up his name. எல்லா தேவனுடைய நாமத்தை எல்லாரும் உயர்த்துவோமா? Lift up your hands to Jesus. எல்லாரும் வானத்திற்கு நேராக கரங்களை உயர்த்தி ஆமென். எல்லாம் எனக்கு நீர் இயேசுவே
காத்திருந்து பலன் காத்திருந்து பலன் பெறுவேன் கழுகு போல பறப்பேன். A new strength will come right now. இப்பொழுது கழுகுக்கு போல பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். Right now when you call his name. இப்பொழுது நீங்கள் இப்போவே அவரை ஆராதிக்கும் பொழுது அந்த பலத்தை ஆண்டவர் தருகிறார். இயேசுவே Thank you, Lord. Yeah. Lift up your voice. Lift up your voice. சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி எல்லாம் எனக்கு நீரே. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Just keep thanking him. Just keep thanking him. ஆண்டவருக்கு நன்றி பலிகளை மாத்திரம் செலுத்துங்க. நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து. When you sing, expect for that strength. நீங்க எப்பொழுதெல்லாம் பாடுகிறீர்களோ ஆராதிக்கிறீர்களோ அப்பொழுது ஒரு மாற்றத்திற்காக காத்து கொண்டிருங்க. Don't just sing a rhythm, but sing it to Jesus. ஏதோ ஒரு இசைக்காக பாடாதீங்க, இயேசுவுக்காக பாடுங்க. Amen. காத்திருந்து பலன் பெறுவேன் கழுகு போல பறப்பேன் காகத்தின் வம்சம் நான் அல்ல சிங்கத்தின் குட்டி நானே. காத்திருந்து பலன் காத்திருந்து பலன் பெறுவேன் கழுகு போல பறப்பேன் காகத்தின் வம்சம் நான் அல்ல சிங்கத்தின். You are the lion's child. இயேசுவே ஆமென். இயேசுவே 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 எல்லாம் எனக்கு நீரே. இயேசுவே Thank you, Lord. Thank you, Jesus. இயேசுவே எல்லாம் எனக்கு நீரே. Thank you, Jesus. Thank you, Lord. நன்றி இயேசுவே. Come, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, Call him, welcome him. Holy Spirit, come. ஆண்டவரே, உம்மை Come, Holy Spirit. வரவேற்கிறோம். பரிசுத்த Come, ஆவியானவரே, Lord, and take control. Holy Spirit. Come, Lord Jesus. Take control right now, Lord. Thank you, Jesus. வாரும் தூயராவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமை என்னை நீர்
Come, Lord, and fill everyone right now. பரிசுத்த ஆவியானவரே இப்பொழுது வந்து பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். Now the Holy Spirit is coming upon you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நேராக கடந்து வருகிறார். Lift up your hands. உங்கள் கரங்களை உயர்த்தி நீராளுகை வாரும் துயராவி right now receive it right now. When you're opening your mouth and worshiping, the Holy Spirit is filling you. வாய்களை திறந்து நீங்கள் ஆராதிக்கும் பொழுது Wherever you are right now, receive it. இருக்கிற இடங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஆளுகை செய்யும். Oh, hallelujah. வல்லவரே ஹalleluya ஹalleluya thank you Jesus நல்லவரே நல்லவரே Lift up your hands. கரங்களை உயர்த்தி ஒவ்வொருவரும் கரங்களை உயர்த்தி Hallelujah. 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 Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. The joy of the Lord will fill you. தேவனுடைய சந்தோஷம் உங்களை நிறைக்கும். Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பு விட்டா இதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. Clap your hands. உங்க அன்பு விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. உங்க அன்பு விட்டா எதுவும் இல்லப்பா. ஆமே எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. உங்க அன்பு விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா. All of you sing with your voice. தேவை நீங்கப்பா, சொந்தம் நீங்க
நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா. ஆமா ஆண்டவரே. Yes Lord Jesus. Yes. என் ஆசை நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, ஆமென். என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, ஆமென். என் சொத்து நீங்கப்பா, காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொடுந்து போகுமே, காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் எல்லாம் ஒரு நாள். என் ஆசை நீங்கப்பா, தேவை நீங்கப்பா, சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. Clap your hands. என் சொத்து நீங்க, என் ஆசை நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. Thank you Jesus. Thank you Lord Jesus. Thank you Father. Thank you Lord. Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. Everyone just sit for a few seconds. எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே இருந்த இடங்கள்ல உட்காருங்க. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. Thank you. Just close your eyes. Just close your eyes and focus on Jesus. தேவனை நோக்கி மாத்திரம் பார்ப்போம். கண்களை மூடுவோமா எல்லாரும்? Thank you Lord. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடம் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் இந்த நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தைகள் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. Come and fill everyone right now Jesus. ஆண்டவரே, இப்பொழுது ஒருவரையும் Just taste his sweet presence right now. அவருடைய பிரசன்னத்தை You will sense something. You will sense something right now. இப்பொழுது உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் அவருடைய Thank பிரசன்னத்தை. you Lord. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும்.
நம்ப வேண்டும் என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காய் ஆற்ற வேண்டும் என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காய் ஆற்றவேன் ஆராதனை 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 ஆரா lift up his name ஆராதனை ஆராதனை ஆரா இப்போவே now ஆராதனை ஆரா now the anointing will touch you now the presence of God will touch you wherever you are நீங்க எங்க இருக்கீங்களோ ஆராதனை 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 ஆரா every chains have to be broken right now இப்பொழுது எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுகிறது. ஆராதனை every demon will flee in the name of Jesus எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆராதனை right now God will heal you ஆராதனை right now God will lift up your ministry இப்பொழுது ஆண்டவர் உம்முடைய ஊழியத்தை பெரிதாக்கப் போகிறார். God will stir up the anointing இப்பொழுது அந்த அபிஷேகத்தை உங்கள் ஒவ்வொரு மேலும் see, God is going to bring a U-turn. Praise Jesus. Praise. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. God is going to bring a U-turn. இப்பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு திருப்புமுனையை ஆண்டவர் கொண்டு வரப் போகிறார். Nothing will change in your life. I mean, nothing will stay the same in your life. உங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுது இருக்க போகிறது போல எதுவும் இருக்காது. There's nothing that God cannot change. தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. In the book of Luke 18, God says, keep praying. லூக்கா 18 அதிகாரம் இப்படியாக சொல்லுகிறது, ஜெபித்துக் கொண்டே இருங்க. I want to ask everyone a question. How many of you have loose hope? யாரெல்லாம் இப்ப நான் உங்களுக்கு பார்த்து ஒரு கேள்வி கேட்க தோணுகிறது, யாரெல்லாம் நம்பிக்கை இழந்து நிற்கிறீங்க? How many of you have loose hope in your life before? உங்க வாழ்க்கையில அந்த நம்பிக்கை இழந்து போய் நிற்கிறீங்களா யாரெல்லாம்? Or whether right now you're losing that hope? இல்ல
whether right now you feel there's no chance. இல்ல இப்பொழுது நிற்கிற உங்களுக்கு யாருக்குன்னா ஆண்டவரே வேற வழியே இல்லன்னு யாருக்குன்னா இருக்கா? You don't have to put up your hand, உங்களுடைய கரங்களை உயர்த்த நான் சொல்லல. but you know yourself. ஆனா உங்களுக்குள்ள அது தெரியும். அந்த And there's- நிலையில தான் நான் நிற்கிறேன் என்று. And everyone go through something. யாரெல்லாம் ஏதோ ஒரு காரியத்துக்குள்ள நீங்கள் சென்று கொண்டிருக்கீங்களோ, Even I have lost hope many times in my life. நானும் என்னுடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள் அந்த நம்பிக்கை இழந்தது உண்டு. But the God we serve is faithful. ஆனா ஆண்டவர் எப்பொழுதும் அந்த நம்பிக்கைக்கு உரியவராய் இருக்கிறார். And God is saying, do not lose hope. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நம்பிக்கை இழக்காம இருங்கன்னு. The Lord says, I have overcome the world. நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று தேவன் சொல்லுகிறார். The Lord says, sorrow will come, but your sorrow will be turned into joy. ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், உங்களுக்கு துக்கம் வருமானால் அந்த துக்கத்தை களிப்பாக அவரால் மாற்றக்கூடும். And God is going to change your no hope to hope. இப்பொழுது அந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த நம்பிக்கையற்ற நிலைமையை நம்பிக்கையுள்ளதாய் மாற்றப் போகிறார். And the word of God says that we move by faith, not by sight. தேவனுடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசத்தினால் தான் உலகத்தை ஜெயித்தீர்கள் என்று. We move by faith. நாம் விசுவாசத்தினால் தான் நடந்து கொண்டிருக்கிறோம். We don't move by sight. நம்முடைய வாழ்க்கையினால் அந்த உலக கண்களினால் அல்ல, ஆவிக்குரிய நம்பிக்கையினால் விசுவாசத்தினால் தான் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். One part you may be going through something right now. இப்பொழுது யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு இதுல நீங்க கடந்து சென்று கொண்டிருக்கலாம். But another part of you have faith. You are believing God to do something. ஆனா அந்த இன்னொரு பக்கத்துல ஏதோ ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும். Follow the voice that move by faith. விசுவாசத்தினால் உண்டாகிற அந்த சத்தத்தை கேட்டு நீங்க நடங்க. Follow the thought that is asking you to move by faith. உங்க இதயத்துல ஒரு சத்தம் கேட்கல, அந்த சத்தத்தை கொண்டு விசுவாசத்துல நடக்க ஆரம்பிங்க. Because the Bible says move by faith, not by sight. வேதம் இப்படியாக சொல்லுகிறது அழகாக, விசுவாசத்தினால் நடங்க என்று. So it's faith I cannot see, அந்த விசுவாசத்தினால உங்களால பார்க்க முடியாம இருக்கலாம், but we can see in the spirit. ஆனா ஆவிக்குரிய ரீதியில அந்த விசுவாசத்தினால் உங்களால பார்க்க முடியும். You may know that I know God have a plan for me, உங்களுக்கு தெரியும், நன்றாக தெரியும், தேவன் எனக்கு குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். but I still haven't seen that plan. ஆனா அந்த நோக்கத்தை நான் இன்னும் பார்க்கலன்னு உங்களுக்கு தெரியுது. My situation look like that is not the plan. ஆண்டவரே ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலை உங்க ஆண்டவரே நோக்கம் என் வாழ்க்கையில இருக்கிற மாதிரி தெரியலையேப்பா. My situation look like that plan is not going to happen. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய நோக்கம் நிறைவேறாத போல உங்க சூழ்நிலைகள் இருக்கலாம். But the situation is not that faith. ஆனால் அந்த சூழ்நிலை உங்களுடைய விசுவாசத்தை மேற்கொள்ள முடியும். And the situation is not faith. அந்த சூழ்நிலை அந்த விசுவாசமா இருக்காது. அந்த சூழ்நிலையில உங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லாதது போல இருக்கும். And the situation is not what God has written for you. அந்த சூழ்நிலையை தேவன் உங்களுக்காக எழுதி வைக்கவில்லை. Everyone will put up your hand and say return. எல்லாரும் உங்க கரங்களை உயர்த்தி திரும்புகிறேன், இதை திரும்புகிறேன் என்று சொல்லுங்க. Everyone say return. எல்லாம் சொல்லுங்க, இது எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லுங்க. Oh super, God is giving a word right now. ஆண்டவர் இப்பொழுது எனக்கு நேராக ஒரு வார்த்தை. How many want to hear the word right now? யாருக்கெல்லாம் இப்போ அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கணும்னு விரும்புறீங்க? God did not give you the word before you lift up your hand. நீங்க கரத்தை உயர்த்துறதுக்கு முன்பாக இந்த வார்த்தை எனக்கு The moment you lift up your hand, the word came. ஆனா நீங்க கரத்தை உயர்த்தினது பிற்பாடு தான் ஆண்டவர் இந்த எழுதியது என்ற வார்த்தையை God is saying, eyes have not seen. இப்படியாக தேவன் சொல்லுகிறார், கண்கள் அதை பார்க்கவில்லை. In the book of 1 Corinthians chapter 2, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் இப்படியாக சொல்லுகிறது. it says that eyes have not seen, கண்கள் அதை பார்க்கவில்லை, ears have not heard காதுகள் கேட்கவில்லை. the things that God has prepared for those who love Him. அது யாருக்காக மாத்திரம் அந்த சூழ்நிலையை வைத்திருக்கிறார், அந்த நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்றால் அவருக்காக இருக்கிறவர்களை மாத்திரம் தான். The word of God says that eyes have not seen. கண்கள் பார்க்கவில்லை. How many of you look at me, everyone look at எல்லாரும் me. என்ன பாருங்க. How many of you have a plan in your heart but you haven't seen it? Put up your hand. யாருக்கெல்லாம் உங்க வாழ்க்கைக்கான ஒரு நோக்கத்தை நீங்க வச்சிருக்கீங்க, ஆனா அது உங்களால பார்க்க முடியல? யாரெல்லாம் அந்த மாதிரி இருக்கீங்க? கரங்களை உயர்த்துங்க. என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும்னு யாரெல்லாம் நினைச்சிருக்கீங்க? No, how many of you have lot of plans and desire but haven't happened yet? நிறைய பேருக்கு நிறைய அந்த நோக்கம், அந்த ஆசைகள் உங்க இதயத்துல இருக்கும், ஆனா நீங்க அதை இன்னும் பார்க்காம இருக்கீங்களா? How many of you? Put up அந்த your மாதிரி hand. நடந்திருக்கா? Be honest, God is seeing. உண்மையா இருங்க. ஆண்டவரே, இந்த நோக்கம், இந்த ஆசை எனக்குள்ள இருக்கு, ஆனா இத Because whoever put up the hand only will receive today. யாரெல்லாம் அந்த கரத்தை உயர்த்துறீங்களோ அப்பதான் நீங்க அதை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. Whoever put up the hand right now will receive. எல்லாரும் யாரெல்லாம் அதை உணர்ந்திருக்கீங்களோ கரங்களை உயர்த்துங்க. Don't see the person next to you. That person is not going to give you the blessing. உங்க பக்கத்துல இருக்கவங்க அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர போகிறது இல்ல. God is looking at your faith right now. ஏசப்பா உங்க விசுவாசத்தை தான் இப்ப பார்க்கிறார். So you see, you have not seen. நீங்க இன்னுமே
பார்க்கல, அதுதான் இப்ப நான் சொல்றேன். Okay, now you can put on your hand. எல்லாம் உங்க கரங்களை கீழ வைங்க. So you have not seen, நீங்க இன்னும் அதை பார்க்கல. but the Bible said eyes have not seen. வேதம் இப்படிதான் சொல்லுகிறது, கண்கள் இதை பார்க்கவில்லை. The Bible says your eyes have not seen. உங்க கண்கள் அதை இன்னும் பார்க்கலன்னு வேதம் அழகாக Your சொல்லுது. ears have not heard, உங்க காதுகள் இன்னும் திறக்கப்படவில்லைன்னு இன்னும் சொல்லுது. have not listened. நீங்க இன்னும் கேட்கவில்லை, காதுகள் கேட்கப்படவில்லை என்று சொல்லுகிறது. The things that God has prepared for you. இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறதை நீங்கள் But- கண்கள் காணவும் இல்லை, But காதுகள் கேட்கவும் you have been seeing God's plan here ஆனா நீங்க ஆண்டவருடைய in your heart. சித்தத்தை உங்க இருதயத்துல பார்த்துட்டு இருக்கீங்க. You've been always feeling that feeling, God, I want this to happen. ஏன்னா நீங்க உங்க இருதயத்துல அடிக்கடி சொல்லிட்டே இருக்கீங்களா, ஆண்டவரே இது நடக்கணும், இது நடக்கணும், நீங்க இருதயத்துல சொல்லிக்கொண்டே But you தான் haven't இருக்கீங்க. seen. ஆனா நீங்க அதை உங்க கண்களால பார்க்கவே இல்லை. But the Bible is so clear that you have not seen and haven't heard. இதை அழகாக வேதம் இப்போ அழகாக சொல்லுகிறது, ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கத்தை உங்கள் கண்கள் காணவும் இல்லை, காதுகள் And கேட்கவும் God is saying, I've already prepared and written. ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், இது ஆல் ஏற்கனவே எழுதி இருக்கிறபடி. I've already written the things that you have not seen. நீங்க எதெல்லாம் பார்க்கலையோ அதெல்லாம் நான் முன்பதாகவே எழுதி இருக்கிறேன். வேதம் அழகாக சொல்லுகிறது. Amazing. அழகாக இருக்குல்ல? God is showing me now Elizabeth. ஆண்டவர் இப்பொழுது எலிசபெத்தை எனக்கு காண்பிக்கிறார். It's from the Bible. அது வேதத்துல இருக்கிறது. Is there anyone named by Elizabeth? இங்க யாரா எலிசபெத்னு பேருடைய வந்திருக்கீங்களா? Please stand up. அப்படி இருந்தீங்கன்னா எழுந்து நில்லுங்க. எலிசபெத்னு யாருக்குன்னா பேர் இருந்தா எழுந்து நிற்கலாம். God is going to open the door in your life. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு நேராக கதவுகளை திறக்க போகிறார். God is going to bring a change. ஒரு மாறுதலை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொண்டு வர போகிறார். A supernatural change is going to happen. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மாறுதலை உங்க வாழ்க்கையில பார்க்க போறீங்க. The thing that you've been waiting for, God is going to do it. நீங்க எதுக்காக காத்திருக்கீங்களோ அதை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறார். And the angel of the Lord is beside you. தேவனுடைய தூதன் உங்க அருகிலே இருக்காங்க. No weapon formed against you will prosper. எந்த ஆயுதமும் உனக்கு எதிராய் வாய்க்காமலே போகும். You're going to be a blessing. நீங்க ஒரு ஆசீர்வாதமாய் மாற போகிறீங்க. God will turn your sorrow to joy. உங்களுடைய துக்கத்தை ஆண்டவர் களிப்பாய் மாற்ற போகிறார். Father Lord, I pray anointing will touch her right now. ஆண்டவரே இப்பொழுது அந்த மகளுக்கு நேராக உங்க அபிஷேகத்தை ஆண்டவரே ஊற்றுகிறேன் அப்பா, நீங்க தொடுங்கப்பா. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். And because now I pick Elizabeth, God is showing me Elizabeth and you can sit down. You see Elizabeth in the Bible, வேதாகமத்திலே எலிசபெத் இருக்காங்க. she couldn't have a child. அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லாம இருந்தது. Whoever cannot have a child, God is going to give you a child. யாருக்கெல்லாம் பிள்ளை இல்லையோ ஆண்டவர் அந்த பாக்கியத்தை உங்களுக்கு தர போகிறார். God is going to open the womb. ஆண்டவர் உங்களுடைய கர்ப்பத்தை திறக்க போகிறார். Not only for a child, but so many areas, whatever area you are at that haven't opened yet, God is going to open. பிள்ளைக்காக மாத்திரமல்ல, எந்தெந்த கதவுகள் உங்க வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிறதோ எல்லாவற்றையும் ஆண்டவர் திறக்க போகிறார். And Elizabeth was old. அவள் மிகவும் வயது சென்றவளாய் இருந்தாள். And she couldn't conceive a child. அவளால் கர்ப்பம் தரிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருந்தாள். So but God healed her womb. ஆனால் தேவன் அவளுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதித்தார். God supernaturally touched her womb. ஆண்டவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை அந்த கர்ப்பத்தை தொட்டது. And she conceived. அவள் கர்ப்பவதி ஆனாள். So Elizabeth still have some chance. ஏனென்றால் எலிசபெத்துக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு வாய்ப்பு இருந்தது. So some of us in our life may have a lot of plans that God have. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் अनेक காரியங்களை நோக்கத்தை வைத்திருக்கலாம். But still the womb have not opened, the door haven't opened. ஆனா அந்த கதவுகள் திறக்கப்படாத மாதிரி இருக்கலாம். But there's another person. ஆனால் அங்க இன்னொரு மனிதரும் இருக்கார். I want everyone to focus because this is going to happen in your life. எல்லாம் கவனிங்க, ஏனா இது உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. And another person was called Mary in the Bible. அதே மாதிரி வேதாகமத்தில் இன்னொரு பெண்மணி இருந்தால், திருமணமாகாதவளாய் இருந்தாள். The mother of Jesus. அவள் தான் தேவனுடைய தாயாக இருந்தவங்க. She was perfectly fine. அவங்க எல்லாவற்றிலும் மிகவும் நேர்த்தியானவளாய் இருந்தாங்க. But hers is not having a chance. ஆனா அந்த இடத்துல வந்து அவங்க கர்ப்பவதி ஆவணும்ன்ற ஒரு கட்டாயமும் சூழ்நிலையும் இல்ல. For her by right there's no chance. அவங்களுக்கு எந்த ஒரு வழியுமே இல்ல. Because she did not know a man, the Bible says. அவங்க திருமணமாகாத ஒரு பெண்ணாய் இருந்தாள். So just imagine how she would felt coming and telling to her husband that the Holy Spirit gave me a child. யோசிச்சு பாருங்களேன், திருமணமாகாததுக்கு முன்பாகவே அவங்க கல்யாணம் பண்ண போற ஆண் கிட்ட போயிட்டு நான் கர்ப்பமா இருக்கேன்னு
சொன்னா எப்படி இருக்கும்? If now you tell that to your husband, he'll kick you out of the house. நீங்க அத போய் உங்க வீட்டுக்காரர்ட்ட சொன்னீங்கன்னா உங்களை வீட்டை விட்டு துரத்தி விடுவாரு. If now you go and tell that the Holy Spirit gave me a child, இப்ப போய் உங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு குழந்தையை வயித்துல கொடுத்திருக்காரு. They won't அவர் believe. வீட்டை விட்டு துரத்தி விடுவாரு. அவர் நம்பவும் மாட்டாரு. so during that time, imagine அந்த மாதிரி நேரத்துல நீங்க யோசிச்சு பாருங்க. how Mary would have felt. எப்படி மரியாள் அதை யோசித்திருப்பாள் என்று. And she got no chance. அவங்களுக்கு வழியே இல்ல. Elizabeth is trying for a child. ஆனா எலிசபெத்துக்கு ஒரு வழி இருந்தது. ஆனால் அது அவளுக்கு நடக்கவில்லை. She tried for a child and God gave her the child in old age. அவங்க மிக அநேக நாள் குழந்தைக்காக காத்திருந்தாங்க. ஆனா அது நடக்கல. ஆனா அவங்க வயது சென்ற பிற்பாடு தான் அது நடந்தது. And Elizabeth tried for a child and she got the child in old age. அவங்க குழந்தைக்காக காத்து கொண்டிருந்தாங்க. அது எப்ப கிடைத்தது என்றால் அவர் வயது சென்ற பிற்பாடு தான் கிடைத்தது. But Mary never tried for a child. ஆனா மரியாள் ஒரு குழந்தைக்காக அவள் எதிர்பார்க்கவில்லை. One of them heard, Elizabeth heard the angel said, you're going to have a child. எலிசபெத்துக்கு தேவதூதன் சொன்னான் உனக்கு ஒரு பிள்ளை கிடைக்கப் போகிறது. So the angel came to Elizabeth's husband and said, you're going to have a child. எலிசபெத்தினுடைய கணவரிடத்திலும் தேவதூதன் வந்து சொன்னான். But the angel came to Mary also and said, you're going to have a child. The angel came to Mary also and said, you're going to have a child. அதே தேவதூதன் தான் மரியாளிடத்திலும் வந்து உனக்கு ஒரு பிள்ளை பிறப்போகிறது என்று சொன்னான். But one of them, when the angel said, they went and tried for a child. ஒருத்தங்க என்ன பண்ணாங்கன்னா தேவதூதன் சொன்ன உடனே அது பிள்ளைக்காக காத்து கொண்டிருந்தாங்க. After he received the word from the angel, by faith they tried. அவங்க தேவதூதனிடத்துல அந்த வாக்குத்தத்தம் வந்த பிற்பாடு அவர்கள் விசுவாசத்தோட பிள்ளைக்காக காத்து கொண்டிருந்தாங்க. But Mary ஆனால் மரியாள் did not try. அவங்க பிள்ளைக்காக காத்து கொண்டிருக்கவே இல்லை. Mary received it supernaturally. மரியாள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால் பிள்ளையை பெற்றுக்கொண்டாள். Amen. ஆமென். So some of us may see God has put certain things in your heart and now you are waiting for it to happen. அநேகருக்கு இப்படிதான் உங்க இருதயத்தில் அந்த காரியத்திற்காக இருப்பீங்க. ஆண்டவர் இப்பொழுது அதை நிறைவேற்ற போகிறார். And some of you are trying like Elizabeth now. நீங்களும் எலிசபெத் போல தான் உங்க வாழ்க்கையில அதற்காக காத்து கொண்டே இருக்கீங்க. And God's going to bless you. அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இப்பொழுது நிரப்புவார். But there's some of you have not even there's no dream, there's no plan, there's nothing in your heart. இங்க அநேகர் ஒரு கனவோ இல்ல, ஒரு நோக்கமோ இல்ல, எதுமே ஒரு ஆசையே இல்லாம அநேகர் இங்க இருக்கீங்க. Zero chance. அதுக்கான ஒரு வழியே இல்ல. Like Mary. மரியாள் போல. But today God is saying ஆனா தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார் that supernaturally you're going to receive it. அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். And you may ask how. You may ask Lord how. நினைக்கலாம் இது எப்படி ஆண்டவரே நடந்தது என்று. Like how Mary told the Lord how. எப்படி மரியாள் தேவனை பார்த்து இது எப்படி நடக்கக்கூடும் என்று. But the Lord is saying as how Mary said how. எப்படி மரியாள் ஆண்டவரை பார்த்து எப்படி என்று கேட்டாலும் God is saying my Holy Spirit will come upon you. அதை தான் ஆண்டவர் உங்களுக்கு நேராக சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அது நடக்க போகிறது. Some of you will try in a business like Elizabeth. நீங்க எலிசபெத்தை போல உங்க வாழ்க்கையில உங்களுடைய பிசினஸ்க்கு அதை நீங்க யோசிச்சு கொண்டிருக்கீங்க. You will try to invest in your business and you will get a blessing. உங்க பிசினஸ்ல நீங்க எதெல்லாம் விதைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க அறுக்க போகிறீர்கள். But today God is saying in the last days without trying, like how Mary without trying, the financial blessing will come. ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார் கடைசி காலத்துல நீங்க எதற்குமே முயற்சி செய்யலனா கூட அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு நேராக வரும் என்று. So you keep doing your trying, there's nothing wrong. நீங்க அதுக்காக நீங்க முயற்சி செய்து கொண்டே இருங்க, அது தப்பு இல்ல. You keep doing your responsibility. நீங்க உங்களுக்கான இருக்க கடமையை செஞ்சு கொண்டே இருங்க, அது தப்பு But there's இல்ல. an additional blessing that is coming. ஆனால் அதற்கும் மேற்பட்ட இரட்டிப்பான A ஆசீர்வாதங்கள் அது கூட வரும். supernatural blessing. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்கள் வரப்போகுது. As how Mary received, எப்படி மரியாள் பெற்றுக்கொண்டாலும் God is going to give that grace. அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் வரப்போகிறது. God is going to give you a double portion. இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தேவன் தரப்போகிறார். Amen. ஆமென். Glory to Jesus. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. Thank you, Jesus. Thank you, நன்றி Jesus. இயேசுவா. Thank you, Lord. நன்றி அப்பா. Your life is nothing for the Lord to turn around. ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை திருப்புவதற்கோ இல்ல ஆசீர்வதிப்பதற்கோ அது ஒரு லேசான காரியம். Today the main thing why God sent me here ஆண்டவர் என்னை இங்க கொண்டு வந்ததற்கான ஒரு முக்கியமான காரணம் is to lift up your faith. உங்களுடைய விசுவாசத்திலே உங்களை பலப்படுத்த ஸ்திரப்படுத்த தான் நான் இங்க வந்திருக்கிறேன். If without me here God can speak to you directly. நான் இங்க இல்லனா கூட ஆண்டவர் உங்களுக்கு நேராக பேசக்கூடும். But today I'm just a point of contact. I'm just a vessel here. ஆனா இங்க நான் வந்திருக்கிறது ஒரு பாத்திரமாக உங்களை வணைய விசுவாசத்திலே உங்களை நான் உறுதிப்படுத்த பலப்படுத்த வந்திருக்கிறேன். I'm just this empty bottle. நான் இங்க இருக்கிற இந்த ஒரு காலியான ஒரு பாத்திரம் தான். All of you during the worship, during the preaching, you can feel something in your spirit. இந்த மாதிரி தான் நீங்க காலியான பாத்திரமா வந்திருக்கலாம். ஆனா ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது
நம்முடைய ஆவிக்குரிய இருதயங்கள் நிரப்பப்படுகிறது How many- உங்களுக்குள் தோணும். How many of you felt during worship you can feel God's யாரெல்லாம் அதை presence? உணர்ந்திருக்கீங்க? ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை. Even when preaching them, you can feel like the Holy Spirit talking to your heart. இப்பொழுது கூட இந்த வேத வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தை நிரப்புறது. You can feel a strength. யாரெல்லாம் அந்த பலத்தை உணர்றீங்க? You can feel the faith. யாரெல்லாம் அந்த விசுவாசம் உங்க வாழ்க்கையில அதிகரித்து கொண்டிருக்கிறது உணர்றீங்க? That is the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். And that is the same thing. அதேதான் போல I'm this bottle. நான் இந்த பாட்டில் தான். Without this water, இந்த தண்ணி இல்லாம I'm just the empty bottle. நான் இந்த தண்ணியை மறைச்சிடுங்க. நான் இந்த வெறும் பாட்டிலா தான் இருக்கேன். What you are feeling right now, இப்போ இதெல்லாம் நீங்க நிரப்புறீங்களோ, what you are feeling in your heart just now, the faith, இருதயத்துல எதெல்லாம் நீங்க நிரப்புறீங்களோ அதுதான் அந்த விசுவாசம். whatever faith you are feeling, எந்த விசுவாசத்தை நீங்கள் உங்களுக்குள்ள அதிகரித்து கொண்டே இருக்கீங்க, whatever strength you are feeling, எந்த பலத்தை நீங்க இன்னும் அதிகரித்ததை உணர்ந்து கொண்டிருக்கிறீங்களோ, that is the water in this bottle. அதுதான் அந்த தண்ணி இந்த காலியான பாட்டில்ல இருக்குது, But நிரப்பப்பட்டு கொண்டே I இருக்கு. am not the water. நான் அந்த தண்ணி இல்ல, I'm just the bottle. நான் அந்த பாட்டில் மாத்திரம் தான். So I could see why you, when you sing, when you do, when I can feel something, but I'm just the bottle carrying the presence. நீங்க சொல்லலாம், நீங்க பேசும்பொழுது நான் ஏதோ உணர்ந்து கொண்டே இருக்கிறேன் நீங்க சொல்லலாம். ஆனா நான் சொல்றேன், நான் அந்த தண்ணி இல்ல, நான் வெறும் அந்த பாட்டில் தான். And that bottle is just standing and doing nothing. அந்த பாட்டில் அங்க நின்னுட்டு எதுவுமே பண்ணல. I'm just like a glove. நான் கையில போடுற அந்த கையுறை போல தான். If the glove I throw it down is dead. அத நான் கீழ போட்டா அது ஒரு குப்பை. But today behind that glove is one hand. ஆனா அதை எடுத்து நீங்க கையுள்ள போட்டீங்கன்னா அதுக்கு பிற்பாடு உங்க கை இருக்குது. Behind the glove there's a hand. அந்த கை அந்த க்ளவுஸ்க்கு பின்னாடி பாத்தீங்கன்னா உங்க கரங்கள் இருக்குது. You can't see the hand. அந்த கரங்களை உங்களால பார்க்க முடியாது. You can see the glove. ஆனா அந்த க்ளவுஸ் உங்களால பார்க்க முடியும். Today you can see me, I'm the glove. நீங்க பார்க்கலாம், நான் தான் அந்த க்ளவுஸ் போல இப்போ. But behind me there's a hand. ஆனா எனக்கு பின்னாடி இருந்து And today God's hand is upon you. அதுதான் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக நான் சொல்லி So கொண்டிருக்கிறேன். today actually God is the one who is moving every single move. நான் இப்பொழுது நம்புகிறேன், ஆண்டவர் தான் நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி கொண்டிருக்கிறார். Every single thing you're feeling right now is the presence of God. எதெல்லாம் இப்ப நிரப்பப்படுகிறதோ அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால தான் நடந்து கொண்டிருக்கு. Whether it's through the word I'm speaking, அது நான் பேசுகிற வார்த்தையினால் கூட whether இருக்கலாம், it's through the worship, நான் பண்ணுகிற ஆராதனையினால் கூட whether it's இருக்கலாம், through the prophecy, அது தேவ வாக்குத்தத்தங்களினால் கூட இருக்கலாம். you can't see, ஆனா உங்களால பார்க்க முடியாது, but you can sense it. ஆனா உங்களால அது உணர முடியும். But the only thing you're watching is the bottle. ஆனா நீங்க பார்த்துட்டு இருக்கலாம் வெறும் அந்த பாட்டில் தான். You may ask, but why when you stand only I can see it? ஆனா நீங்க கேட்கலாம், ஏன் அதை நீங்க நிக்கும்போது ஏன் அதை என்னால மாத்திரம் உணர முடிகிறது என்று. The same way if I don't put the water in this bottle you cannot see it. அதே மாதிரி தான் இப்போ இந்த பாட்டில்ல நான் அந்த தண்ணியை ஊத்தலனா அந்த தண்ணியை உங்களால பார்க்க முடியாது. If I pour the water on the ground you cannot see it. அந்த தண்ணியை நான் ஊத்தும்போது உங்களால பார்க்க முடியாது. The water need to be in a container. அந்த தண்ணி வந்து அந்த பாத்திரத்துல தான் இருக்குது. So if the water I take it out now you cannot see. அந்த தண்ணி நான் ஃபுல்லா எடுத்துட்டேன்னா உங்களால பார்க்கவே முடியாது. So the vessel is what reflects the light. அந்த பாத்திரம் தான் தேவனுடைய வெளிச்சத்தை உங்களுக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது. And today God is going to use you as a vessel. ஆண்டவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட பாத்திரங்களாய் உங்களை எடுத்து உபயோகப்படுத்த போகிறார். And today God is saying you are the light ஆண்டவர் இப்பொழுது சொல்கிறார், நீங்கள் தான் அந்த வெளிச்சமாய் that will shine in your family. உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் பிரகாசமாய் இருக்க போகிறீர்கள். You are the one who you think that cannot be used. God is saying I'm going to use you. யாரெல்லாம் நினைச்சிருக்கீங்களோ என்ன கொண்டு எப்படிப்பா, ஆனா உங்களை கொண்டு தான் ஆண்டவர் உயர்த்த போகிறார். Say Lord I'm useless. நீங்க சொல்ல, ஆண்டவரே நான் உபயோகமற்றவன் என்று. But God is saying I want the empty bottle. ஆண்டவர் அவரை தான் சொல்லுகிறார், நீதான் எனக்கு தேவை, அந்த காலியான பாத்திரம் தான் எனக்கு தேவை என்று. Only when the cup is empty எப்பொழுது அந்த பாத்திரம் காலியாக இருக்கிறதோ God can start filling it. அப்பொழுதுதான் ஆண்டவர் அதை நிரப்ப ஆரம்பிப்பார். And today God is going to fill you. ஆண்டவர் அப்படிதான் உங்களையும் இன்று நிரப்ப போகிறார். When I used to study in college, நான் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த பொழுது I can't even stand and speak one word. என்னால நின்னு ஒரு வார்த்தை கூட பேச எனக்கு தெரியாது. I will shiver. ஏன்னா எனக்கு அப்படி ஒரு பயம் இருந்தது. I'll get so nervous. எனக்கு ஒரு பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும் ஸ்டேஜ்ல நின்னு பேச. There's only one thing I can speak only about whiskey. எனக்கு ஒரே காரியத்தை மாத்திரம் தான் பேச தோணும், விஸ்கி பத்தி பேச. Because yesterday when I was here I was sharing about my ஏன்னா testimony. நேத்து என்னுடைய சாட்சி சொன்னப்போ உங்களுக்கு தெரியும், I used to be an alcohol addict நான் ஒரு குடிபோதைக்கு அடிமையா இருந்தவன். and God touched my life ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை தொட்டார் என்று. and that drink left. அன்னில இருந்து நான் என் குடிபோதையில இருந்து வெளியே வந்துட்டேன். Amen. ஆமென். And I don't used to drink just a normal alcohol. நான் சாதாரணமான I didn't have money. குடிக்க மாட்டேன். I didn't have money so I had to buy even a cheaper drink. என்கிட்ட காசு இருந்தோ அந்த அந்த விலை குறைவானதெல்லாம் எடுத்து குடிக்க That மாட்டேன். will spoil my organs. நான் என்ன நினைப்பேனா, அது என்னுடைய உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் இது In பண்ணிடும். Malaysia they call it pattatanni, correct? How you say it in Tamil? Pattatanni. நம்ம ஊர்ல அது என்ன சொல்லுவோம்னா பட்டு சாராயம் அப்படின்னு சொல்லுவோம். What is it? What is the word?
சாராயம்னு சொல்லுவோம் நம்ம ஊர்ல. So in my country it says பட்ட தண்ணி. எங்க ஊர்ல என்ன சொல்லுவோம்னா பட்ட தண்ணின்னு சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் வந்து பட்டுட்டு போட்டா என்னோட வாழ்க்கையில அந்த அந்த தண்ணியை பட்டுன்னு போச்சு. ஆமென். So today God said he's going to touch you. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் உங்களை தொட போகிறார். God is going to touch your family. ஆண்டவர் உங்களை குடும்பத்தை தொட போகிறார். So God is going to bring a change. ஆண்டவர் ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வர போகிறார். And today is a testimony that I'm standing here. நான் இங்க நிற்கிறது ஒரு சாட்சியாக ஆண்டவர் என்னை நிறுத்தி இருக்கிறார். Everyone who is feeling a faith being lifted up. எல்லாரும் நம்புறீங்களா உங்க விசுவாசம் உங்க வாழ்க்கையில அதிகரித்து கொண்டே You can feel a strength right now. உங்களுக்குள்ள அந்த விசுவாச பலன் Don't look at your situation, what you're going through right now, நீங்க சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. but look at that faith right now. ஆனா உங்களுக்குள்ள அதிகரித்து கொண்டிருக்கிற அந்த That is a விசுவாசத்தை sign. பாருங்க. That is a sign. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு That is அடையாளமாய் இருக்கிறது. That is a sign is going to happen. அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்க போகிற காரியங்களுக்கு ஒரு அடையாளமாய் That is இருக்கிறது. a sign the Lord is with you. அதுதான் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு அடையாளம். That is a sign God is going to fulfill the desire of your heart. அதுதான் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்ற போகிறார் என்பதற்கான அடையாளம். Amen. ஆமென். God can change anything. ஆண்டவரால எல்லாவற்றையும் மாற்றக்கூடும். The blood of Jesus Christ is so powerful. இயேசுவின் இரத்தம் அப்படி வல்லமையுள்ளதா இருக்கிறது. The blood of Jesus Christ can change someone who don't want to change. ஆண்டவருடைய இரத்தம் மாறவே முடியாது நினைக்கிறவன கூட மாற்றக்கூடிய வல்லமையுடையதா இருக்கிறது. Even when you don't feel like coming close to him, when his blood touch you, when his presence touch you, நீங்க நினைக்கலாம் ஆண்டவர் கிட்ட வரவே முடியாதுன்னு நினைக்கிற இடத்துல ஆனா ஆண்டவருடைய இரத்தம் தொடும் பொழுது when he touches you, everything will change. எல்லாமே மாறிவிடும். You know, there's power in sharing a testimony. உங்களுக்கு தெரியுமா சாட்சியை கூறும் பொழுது அதுல ஒரு வல்லமை கடந்து வருகிறது என்று. Testimony equals to the blood of Jesus. ஒரு சாட்சி ஒரு மனிதனுடைய சாட்சி ஆண்டவருடைய இரத்தத்திற்கு சரிசமமா இருக்கிறது. That's in the Bible. அது வேதம் சொல்லுகிறது. It's because the blood of Christ touched you, that's when your life changed. எப்பொழுது இந்த சாட்சி உருவாக்கப்படுகிறது என்றால் ஆண்டவருடைய இரத்தம் எப்பொழுது உங்கள் வாழ்க்கையை தொடுகிறதோ அப்பொழுதுதான் இது சாட்சியாக மாறுகிறது. And the Bible says in the book of 1 John, the blood of Jesus Christ cleanses you from all sin. ஒன்று யோவான் இப்படியாக சொல்லுகிறது தேவனுடைய இரத்தம் உங்களை முழுவதுமாக சுத்திகரிக்கப்படுகிறது என்று. It washes you from all sin. அது எல்லா பாவத்திலிருந்தும் உங்களை கழுவுகிறது. Not one sin. ஒரு பாவம் அல்ல. So whatever sin you're going through, நீங்க இப்ப என்ன பாவம்லாம் செய்து கொண்டிருக்கீங்க, when you confess your sin, the blood of Christ will wash நீங்க you. எப்பொழுது அதை அறிக்கையிடுகிறீர்களோ ஆண்டவருடைய இரத்தம் அதை கழுவிடும். In the book of Revelation 12, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் it says that they won the devil by the blood of the lamb. அவங்களுக்கு சாத்தானை எப்படி ஜெயித்தார்கள் என்றால் தேவனுடைய இரத்தத்தினால் மாத்திரம் தான் சாத்தானை And ஜெயித்தார்கள். not only by the blood of the lamb, அது ஆண்டவருடைய இரத்தத்தினால் மாத்திரம், but he also say by the word of their testimony. அது ஆண்டவருடைய இரத்தத்தினால் மாத்திரமல்ல அவர்கள் தேவன் அவர்களுக்கு செய்த அந்த சாட்சியின் மூலமாகவும் நடந்தது என்று. So they won Satan with what? The blood. Everyone say the blood. எல்லாரும் சொல்லமா இயேசுவின் இரத்தம். Say the blood. எல்லாரும் சொல்லமா இயேசுவின் இரத்தம். When you say the blood, you say one grace will come upon you. நீங்க எப்பொழுது இயேசுவின் இரத்தம் என்று சொல்லுகிறீர்களோ கிருபை உங்க வாழ்க்கையில நிரப்பப்படும். There's a preacher called Derek Prince. ஒரு தேவ மனிதர் இருக்கிறார், அவருடைய பேர் டெரெக் பிரின்ஸ். He would just come and say the blood, the blood, the blood. அவர் வந்து நின்னுட்டு இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம். When he said the blood, the blood, the blood, the devil's soul will start running. அது எப்போ அவர் இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரோ பிசாசுகள் ஓடும். So you see the word of God says that by the blood of Christ they won the devil, and by the word of the testimony they won the devil. வேதம் இப்படியாக சொல்லுகிறது ஆண்டவரின் இரத்தத்தினால் அவர்கள் சாத்தானை ஜெயித்தார்கள். சாத்தானை ஜெயித்ததற்கு முக்கிய காரணம் அவர்கள் சாட்சிகளை கொண்டும் ஜெயித்தார்கள். So both, ரெண்டுமே இயேசுவின் இரத்தம் அவர்களுடைய சாட்சி and this is equal. ரெண்டுமே சரிசமமாக இருக்கிறது. So when you share your testimony, the blood of Jesus Christ is touching people. நீங்க எப்போ உங்க சாட்சியை நீங்க பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் இயேசுவின் இரத்தம் அநேகரை தொட ஆரம்பிக்கிறது. There was a guy in Malaysia. மலேசியாவிலே ஒரு வாலிபன் இருந்தான். He used to drink every time, his wife told me. அவன் டெய்லி குடிப்பான்னு அவங்க வைஃப் கிட்ட சொன்னாங்க. I wasn't preaching that day. நான் அன்னைக்கு வந்து தேவ செய்தி கொடுக்கவில்லை. I was just sitting down and having a drink with him. நான் அங்க உட்கார்ந்து I was having a food with him, food. அவங்க கூட உட்கார்ந்து நான் சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருந்தேன். So while having our meal, நாங்க சாப்பாடு உட்கொள்ளும் பொழுது I told him, நான் அவரை பார்த்து சொன்னேன். I just shared him how God touched my life. ஒண்ணுமே சொல்ல, என்னுடைய சாட்சியை மாத்திரம் தான் சொன்னேன். ஆண்டவர் எப்படி என்ன தொட்டார். I never tell him go and change, do nothing. நான் எதுவுமே சொல்ல, நீங்க போய் மாறுங்க, ஆண்டவரை பின்பற்றுங்க, எதுவுமே நான் சொல்லல. After I shared to him,
நான் அவர்கிட்ட அந்த என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்ட பிற்பாடு 5 months later, the wife came to me 5 மாதம் பிற்பாடு அந்த மனிதனுடைய மனைவி என்னிடம் வந்தார் and told me, from the day you told to my husband about your testimony, நீங்க என்னைக்கு உங்க சாட்சியை சொன்னீங்களோ until today he didn't drink. அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் என் கணவர் குடிக்கவே That is how powerful the blood of Jesus Christ is. அப்படிப்பட்ட வல்லமை தான் That இயேசுவின் is- ரத்தத்தில் உள்ளது. That is how powerful your testimony is. அப்படிப்பட்ட வல்லமை தான் உங்களுடைய சாட்சிகளிலும் உள்ளது. That is why the pastors and all is sharing. Don't take it lightly. எப்பலாம் உங்க போதகங்க அந்த சாட்சியை சொல்லும்போது அதை சாதாரணமா எடுத்துக்கொள்ளாதீங்க. Some will happen immediately. சில நேரங்கள்ல அது உடனே உங்க வாழ்க்கையில நடக்கும். Some will happen as you go. சில காரியங்கள் கொஞ்சம் தாமதமாக தான் நடக்கும். Amen. ஆமென். Thank you, Jesus. Thank you, Lord. நன்றி அப்பா, நன்றி இயேசு. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. How do you all do voting in India? நீங்க உங்க 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 தேசத்துல எப்படி ஓட்ட செலுத்துவீங்க? Because in Malaysia we have a paper and we will put X. தேர்தல் எல்லாம் எப்படி நம்ம இந்தியால ஓட்டு பண்ணுவோம்னு அவர் கேக்குறாரு. அவங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்து எக்ஸ்னு எழுதிடுவாங்க. இங்க வந்து நமக்கு Digital. All right. It's okay. I will share you something because one day the Lord gave me this word. ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு இந்த வார்த்தையை This was கொடுத்தார். election in Malaysia. அப்பொழுது மலேசியாவுடைய தேர்தல் நாட்களா இருந்தது. I was sharing about the blood of Jesus. நான் தேவனுடைய இயேசுவின் ரத்தத்தை பத்தி சொல்லிக் கொண்டிருந்தேன். And then everyone was putting an X for the prime minister. எல்லாரும் அந்த தேசத்துக்கான Cross. பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு கிராஸ் போட்டுட்டு இருந்தாங்க. So this cross. அவர் சொல்ற அந்த Cross. எக்ஸ் அந்த மாதிரி. So the cross only will make the prime minister win. எப்போ நாங்க எவ்வளவு கிராஸ் போடுறோமோ அதுதான் அந்த தேசத்துக்கான பிரைம் மினிஸ்டரை நியமிக்கப்பட உள்ளது. Amen. ஆமென். Then the Lord told me one day. ஆண்டவர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னாரு. He said, but this cross makes the prime minister win. ஏன் ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, நீ போடுற இந்த சிலுவை வந்து உன்னுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து உருவாக்கும். And the Lord told me, and for that you have to put the cross for the prime minister. அதுக்கு நீ அந்த சிலுவை அந்த கிராஸ் அந்த பிரைம் மினிஸ்டருக்கு போடணும். And then the Lord told me. திரும்பவும் ஆண்டவர் சொன்னார். He said, but I chose you differently. ஆனா ஆண்டவர் நான் உன்னை வித்தியாசமா தெரிஞ்சிருக்கிறேன். For you I put my cross. நான் உனக்காக என்னுடைய சிலுவை And I chose you. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். And today God has put a cross on your life. ஆண்டவர் அப்படிதான் உங்க வாழ்க்கையில அந்த சிலுவையை And God has put a mark on your life. உங்க வாழ்க்கையில ஒரு அடையாளத்தை அவர் போட்டிருக்கிறார், வைத்திருக்கிறார். And the blood of Jesus Christ upon you right now. இயேசுவின் ரத்தம் உங்க வாழ்க்கையில இப்பொழுது இருக்கிறது. Amen. ஆமென். Let's all stand. We're going to close in this worship song. எல்லாரும் எழுந்து நின்று கடைசி நேரத்தில் Thank you, Jesus. வந்திருக்கிறோம். Every one of you will never go back the same. இப்பொழுது வந்திருக்கிற யாரும் அந்த நிலைமையில போக Everything is going to shift. எல்லாமே மாற போகிறது. Thank you, Jesus. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தால் வல்லமை உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் வல்லமை உண்டு அற்புத வல்லமை விசுவாசத்தோடு பாடும் ஒரு அற்புத நடக்கட்டும். உண்டு அற்புத வல்லமை அறியாத ஒன்றை ரத்தத்தினால் வல்லமை உண்டு உன் காதுகள் கேட்காதது. அற்புத வல்லமை இயேசுவின் ஓ நீ உணராதது ரத்தத்தால் உன் கண்களால் கண்டதுமில்லை, உண்டு உன் காதுகளால் கேட்டதுமில்லை. ஆட்டுக்குட்டியின் தேவனை காணாதவர்கள் நடக்காதவர்கள் நடக்கும். உண்டு நடக்காதவர்கள் நடக்கும். இயேசுவின் நடக்காது நடக்கும். வல்லமை உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் கைகளை தட்டி, வல்லமை உண்டு கைகளை தட்டி, கரங்களை தட்டி right பெற்றுக்கொள்ளுங்க. now பெற்றுக்கொள்ளு. ரிசீவ் பண்ணுங்க. வல்லமை உண்டு மாறும். அற்புத வல்லமை நடக்கும். நடக்காதவர்கள் நடக்கும். நடக்காது நடக்கும்.
வல்லமை நடக்காது நடக்கும். ரத்தத்தால் கண்களால் கண்டது இல்லை, வல்லமை உண்டு. காதுகள் உண்டு. கேட்டது இல்லை, அற்புத வல்லமை உன் சரீரம் உணர்ந்தது இல்லை. இதுவரைக்கும் நடக்கல, இனி கர்த்தர் நடக்கும். இனி கர்த்தரால் நடக்கும். ஆராதனை உமக்கே. சொல்லுங்க. ஆமென். சொல்லுங்க, சொல்லுங்க. ஆராதனை உமக்கே. Yes. ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை உமக்கே. உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, ஆராதனை ஆராதனை உமக்கு எல்லாம், உமக்கே. உமக்கு எல்லாம், ஆமென். உமக்கு எல்லாம். ஆராதனை உமக்கே. ஆராதனை நல்ல உமக்கே. கையை தட்டி, கையை தட்டி. இயேசுவே ஆராதனை உமக்கே. கூட்டம் முடிகிற நேரம், ஆவில நிரம்பி போ மகளே. உமக்கே. யார் பேசுகிறார்கள்? ஆராதனை உமக்கே. உன்னை பார்த்து ரொம்ப யார் ரொம்ப சிரிக்கிறார்கள்? ரொம்ப உன்னை பார்த்து யார் நல்லவரையா. பேசுகிறார்கள்? கவலைப்படாதே. ரொம்ப நல்லவரையா. ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். ரொம்ப நல்லவரையா. பா, 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 பா. ரொம்ப ரொம்ப ஷபா, தா, தா, ரா, பா, ரொம்ப கபா, ரொம்ப ரபா. ரொம்ப ரொம்ப ரீபா, ரபா, ரபா, கபா, நல்லவரையா. ரீபா, கபா, தா, தா, ரபா, ரொம்ப கபா. ரொம்ப ரீபா, கபா, நல்லவரையா. ரபா, கபா, ரபா. ரொம்ப ரொம்ப நல்லவரப்பா. நல்லவரையா. நீங்க நல்லவர், நல்லவர். ரொம்ப ரொம்ப நல்லவரையா. இயேசுவே. ரொம்ப Yes. நீங்க ரொம்பவே நல்லவரப்பா. நீங்க நல்லவர். நல்லவரையா. ஒரு அற்புதம் ரொம்பவே நடக்கட்டும்ப்பா. ரொம்ப ரொம்ப இன்னைக்கு ராத்திரி ஒரு அற்புதம் நடக்கட்டும். ரொம்பவே ஷபா, ராத்தனா. என் ஜனங்களுக்கு ஒரு ரொம்ப அற்புதம் ரொம்ப நடக்கட்டும். ரொம்ப ரொம்ப ஜனங்களுக்கு ஒரு நல்லவரையா. அதிசயம் நடக்கட்டும். ரொம்பவே எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ரொம்பவே என் செல்லம் நீதானையா. என் செல்லம் நீதானையா. என் செல்லம் நீதானையா. என் செல்லம் நீதானையா. என் செல்லம் என் செல்லம். Clap your hands, அப்பா, clap your எனக்கு hands. பிரியமானவர். நீங்கதான் என் நேசத்திற்குரியவர். நீதான் என் ஆசைக்குரியவர். என் செல்லம் நீரே. ஆமென். என் செல்லம் நீதான். ஓ, ஆராதனை உமக்கே. ஆராதனை. One last time with all your heart. ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. நல்லா கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி. உமக்கே. முழு பலத்தோடு, விசுவாசத்தோடு. அப்பா, இந்த மாலை ஆசீர்வதிக்கட்டும். ஆராதனை Daddy. உமக்கே. Hallelujah. Yes, Thank you, Jesus. Everyone clap your hands. yes, Clap yes, your hands. yes. நல்ல Give கரங்களை the தட்டி. best clap to Jesus. நல்ல கரங்களை தட்டி. Give him all the glory, all the praise. Yes. Thank you, Jesus. Thank you, Father. Father, Lord, I pray you'll cover them with your blood, Amen. cover them with your protection. Yes. And Father, everyone will become a testimony, Lord. Hallelujah. A big change will happen in their life, Father. Amen. I release a blessing. I Thank you, release Lord. your anointing. Thank you, Lord. Lord, let a supernatural shift to happen. Amen. And I pray protection. Yes. In the name of Jesus, I pray. Amen. 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 எல்லாரும் அப்படியே நம்ம ஜெபித்து முடிக்கலாம். நம்ம அதுல பாஸ்டர் தன்ராஜ் இருக்காரா? பாஸ்டர் தன்ராஜ் ஜெபித்து முடிப்பார்கள். உண்மையில அருமையான சகோதரருக்காக கூட ஜெபிக்கலாம். வாழ்க்கையில முதல் பிரயாணமா இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். 27 வயது அவருக்கு. போன வருஷம் தான் கல்யாணம் ஆயிருக்கு.